திருட்டு விசிடி தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் நடிகர் விஷால் வலியுறுத்தியுள்ளார். சென்னை வடபழனியில் நடிகர் விஷால், தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய அவர், விஜய் நடித்த தெரி, சூர்யா நடித்த 24 உட்பட 7 புதுப்படங்கள் திரைக்கு வந்த உடனே இணையதளத்திலும் திருட்டு விசிடியாகவும் வெளிவந்ததாக கூறினார். பெங்களூருவில் உள்ள திரையரங்கு புதுப்படங்களை திருட்டு விசிடியாக வெளியிடுவதாக விஷால் குற்றம் சாட்டியுள்ளார். சம்பந்தப்பட்ட திரையரங்கு மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திடம் புகார் அளித்ததாகவும் அந்த புகார் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் நடிகர் விஷால் தெரிவித்துள்ளார். திரையரங்குகள் தான் இந்த மதர் சோர்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம கேபிள் டிவில வர்றது, திருட்டு விசிடி ரோடா விற்கிறது, அப்புறம் பஸ்ல டெலிகாஸ்ட் பண்றது எல்லாமே நெக்ஸ்ட், அதாவது ஆன்லைன் உட்பட எல்லாமே செகண்டரி. பட் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து எடுக்கப்படுது அப்படின்னு நாங்க யோசிக்கும் போது இது ஒரு விஷயம் எங்களுக்கு சாதகமா அமைஞ்சது. நான் ஒரு தயாரிப்பாளரா நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். சோ அந்த விஷயம் கையில சிக்கும் போது, ஓகே இது ஒரு பிரேக் த்ரூ மாதிரி இருக்கு, இது ஏன் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கலாம். இது ஒருவேளை சில நேரத்துல அந்த தியேட்டர் அத்தாரிட்டிஸ் தெரியாமலே நடக்கும். ஆபரேட்டர் காசு வாங்கிட்டோ இல்ல அந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். why not we address it? தியேட்டர் ஓனர்ஸ் why not we just tell them that இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்ட்டு நாங்க ஆரம்பிச்சோம். வெளியூரில் இருந்து சென்னைக்கு வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்றில் சூர்யா நடிப்பில் வெளியான 24 திரைப்படம் ஒளிபரப்பானது. இதனையடுத்து வடபழனியில் அந்த பேருந்தை காவல்துறை உதவியுடன் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா மடக்கி பிடித்தார். இது தொடர்பாக ஒருவரை கைது செய்த போலீசார் டிவிடிக்களை பறிமுதல் செய்தனர். நடிகர்கள் நந்தா, ஸ்ரீமன் ஆகியோர் அப்போது உடன் இருந்தனர். புதிய திரைப்படங்கள் திருட்டு விசிடியில் வெளியாவதை தடுப்பது குறித்து நேற்று பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் விஷால் பேசிய நிலையில் தற்போது இந்த சம்பவம் நடந்துள்ளது.